வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பாம் அர்ஜுன் தாஸ், காளி வெங்கட், சிங்கம் புலி, சிவாத்மிகா மற்றும் பலர் நடித்து இமான் அவர்களின் இசையில் விஷால் வெங்கட் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பிளாட் என்ன, கதையின் கரு ஒன்று மணி நல்லா இருக்கிற ஊருக்குள்ளே ஒரு மலை சமயத்தில் ஒரு ராத்திரி ஒரு பாறாங்கல் ரெண்டாக உடஞ்சி ரெண்டு பக்கம் ஒழுகுது. ஒன்று பெரிய கல், இன்னொன்று சின்ன கல். பெருசாக கடவுள்கள் மேலே பார்த்துறாத மலை உச்சியும் வானமும் தான் சாமின்னு நம்பிட்டு இருக்கிற அந்த ஊர் மக்கள்கிட்ட இந்த பெரிய கல் ஒரு சாமின்னு ஒரு குரூப்பும் சின்ன கல் இன்னொரு சாமின்னு இன்னொரு குரூப்பும் நம்பி அந்த பிரச்சனையில் ரெண்டு ஊரும் பிரிஞ்சு ஒரு ரோடு மட்டும்தான் அந்த ரெண்டு ஊரையும் பிரிக்குது. அப்பத்துலேருந்து அடுத்த 100 வருஷத்தில் அவங்களோட பிரச்சனை ஓஞ்ச மாதிரி இல்லை. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவங்க நம்பிட்டு இருந்த ஒரு ஜோதியும் மயிலும் அவங்க கண்ணுக்கு தென்படவே இல்லை. ஸோ பெருசாக அவங்க கொண்டாடிட்டு இருந்த அந்த திருவிழாவும் நடக்காமையே போயிடுது. இந்த ரெண்டு பட்ட ஊருக்குள்ளே ஒரு பக்கம் காளி வெங்கட் அவர் தங்கச்சி ஹீரோயினான அவங்க ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் ஹீரோவான அர்ஜுன் தாஸும் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு மத்தியில் இந்த ரெண்டு ஊரும் இணைக்கணும்னு ஆசைப்படுற காளி வெங்கட் இந்த மூட நம்பிக்கைகள் மேலாம் பெருசாக நம்பிக்கை இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்ட முயற்சி பண்ணி அந்த ஒரு பாலம் இடிஞ்சு போன பாலத்தை கட்ட முற்படுறாரு. அதுவும் பெருசாக அவங்களுக்கு கை கொடுல. இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற கலவரங்களும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தருவாயில் காளி வெங்கட் அவர்கள் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு சமயத்தில் அவர் உடம்புலேருந்து வெளியிடுற இந்த வாயு மட்டும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இருக்காரா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தோட இந்த ஊர் மக்கள் சேர்ந்து அவர் ஒரு சாமி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊருக்கு என்ன நடக்குது, இந்த ரெண்டு பட்ட ஊர் ஒன்று சேர்ந்துதா இல்லையா, உண்மையிலே காளி வெங்கட்டுக்கு என்ன ஆச்சு, அர்ஜுன் தாஸும் ஹீரோயினும் என்ன பண்ணாங்க, சேர்ந்தாங்க இல்லையான்றது தான் இந்த படத்தின் மொத்த கதை. ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் விஷால் வெங்கட். இவருக்கு முந்தைய படம் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஒரு மிகச்சிறந்த எமோஷனல் மூவி. பல இடங்களில் நம்மளை கலங்க வச்சிருக்கோம், பல இடங்களில் நம்மளை சிந்திக்க வச்சிருக்கோம், பல இடங்களில் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படிப்பட்ட இயக்குனர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் இந்த மாதிரி ஒரு டைட்டிலோட வருது. ட்ரைலர் பார்க்குறப்பையும் இந்த டைட்டில் பார்க்குறப்பையும் ஏதோ ஒரு வகையில் ஒரு டார்க் காமெடியாவோ இல்லை ஒரு முழு நீர காமெடி படமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட உள்ள போனால் சர்ப்ரைசிங்லேயே முதல் சீன்லேருந்து நம்மளை என்னடா இது, எதை நோக்கி இது படம் நகருது அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் நம்ம யோசிக்க வச்சுறாங்க. 20 நிமிஷம் கடந்ததுக்கப்புறம் இந்த படம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணுறது ஒரு புரிதல் நம்மளுக்கு மெல்ல மெல்ல வருது. அதோட ஒரு பெரும் பாதிப்பாக இன்டர்வலில் ஒரு மிகச்சிறந்த ஒரு ட்விஸ்டோட நம்மளை என்னன்னு நம்மளை நிமிர்ந்து உட்கார வைக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இந்த படம் இதுக்கப்புறம் என்ன யோசனை வரும்னா, எப்போவுமே கோலிவுட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஃபுல்ஃபில்னஸ் வந்துச்சுனாலே இரண்டாம் பாதி கண்டிப்பாக நம்மளை வச்சு செய்வாங்களே அப்படின்ற ஒரு பயம் இருந்தது எனக்கு. அதே பயத்தோட தான் இரண்டாம் பாதியை நான் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எந்த சர்க்கிளும் இல்லாமல் நிறைய இடங்களில் பாலசரவணனை இன்ட்ரோ பண்ணி அவர் மூலிமா சிரிக்க வச்சு பல இடங்களில் அவங்க நம்பிக்கையை வச்சு அவங்கள எப்படி திருத்துறாங்கன்ற விஷயத்தை ஊற்றி ப்ரீ கிளைமேக்ஸ்லையும் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த இப்போ உள்ள தேவைப்படுற ஒரு கண்டென்ட்டை ரொம்ப அழகாக எந்த விதமான பெரிய குறியீடுலாம் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இயக்குனர் நம்மளுக்குள்ளே பூத்திருப்பார். ஸோ முதல்ல இயக்குனர் விஷால் வெங்கட்டுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு கைத்தட்டுன்னு சொன்னோம். ஸோ எனக்கு அவரை அந்த ரைட்டிங் பேட்டர்ன் அவர் எடுத்துக்கிட்ட கண்டென்ட்டை எந்த விதமான நம்மளை எந்த இடத்துலையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்மளுக்குள்ளே திணிக்காமல் அதை அப்படியே மேம்போக்காக நம்மளுக்குள்ள ஒரு விஷயத்தை அவர் சொல்ல அந்த விஷயத்தை கடத்திட்டாரு. ஸோ அவர் தான் முதல்ல. ரெண்டாவது இந்த படத்தில் கேரக்டர்ஸ் ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஸ்டார்டிங் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ். நிறைய இடங்களில் நிறைய படம் பார்த்து வெளியில் வந்த எல்லாரும் அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன், அவர் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது எனக்கு நான் அங்கே சொன்னது தான் இங்கேயும் சொல்கிறேன். அவர் ஆல்ரெடி ஒரு ஹீரோ மெட்டீரியல்ன்றது ஆல்ரெடி நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவர் பண்ண வெப் சீரிஸாக இருக்கட்டும், அவர் மலையாளத்தில் பண்ண படமாக இருக்கட்டும், தமிழ்லையும் அநீதி, ரசவாதி போன்ற படங்களுக்கு அப்புறமும் இன்னமும் அவர் ஹீரோவாக அவர் பார்க்காம வில்லனாக மட்டும் பார்க்கறதே பெரும் குறை தான். பட் இந்த படத்தில் அவர் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்தை மேலும் அதிகமாக ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் ரொம்ப சட்டிலாக அந்த மணிமுத்துன்ற கேரக்டராகவே வாழ்ந்துருக்காருன்னு சொன்னோம். பல இடங்களில் இவர் அடி வாங்கிட்டே இருப்பார். நம்மளுக்கே கோவம் வரும், திருப்பி அடியான்னு சொல்ல தோணும். பட் அந்த கேரக்டர் ஏன் அதை செய்யலை, ஏன் செய்ய மறுக்குது, அவரோட படப்படப்புக்கும் பயத்துக்கும் என்ன காரணன்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியும் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கும் இருக்கும். அதையும் தாண்டி அவருக்கு அந்த ஊருக்குள்ளே இருக்கவே பிடிக்காது. எப்படியாவது அந்த ஊரை விட்டு தாண்டிடணும் ஒரு மனப்பக்குவத்தோடு இருப்பார். ஸோ ஆப்வியஸ்லி அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாதுன்ற தயக்கத்தோடய அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். ஸோ அந்த கேரக்டராகவே எண்டு வரைக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரோட குரலை வச்சு காளி வெங்கட் சொன்ன ஒரு விஷயத்தை வச்சு அவர் முற்பட்டு அந்த ஊர் சேர்க்கணும்னு அவர் முயற்சி எடுக்கிறப்போ அதுவுமே பிரமாதமாக இருந்தது. ஸோ ஓவராலாக அர்ஜுன் தாஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த மணிமுத்து அந்த மணிக் அப்படின்ற கேரக்டருக்குள்ளேயே ரிஜிஸ்டர் ஆகிட்டாரு. நம்மளுக்கு அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு அப்படி ஒரு அந்த கேரக்டர் மேலே நம்மளுக்கே ஒரு காதல் வர அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது காளி வெங்கட், இவர் இதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணணும்லாம் ஒன்றும் இல்லை. ஏதாவது ஒரு கேரக்டர் உங்களுக்கு இவர் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா அவர் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வந்துருங்க. நீங்கள் என்ன நினைச்சீங்களோ அதை விட 3 மடங்கு, 1 மடங்கு 2 மடங்குல 3 மடங்கு அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுப்பாரு. அந்த பவர் காளி வெங்கட் கிட்ட இருக்கு. இந்த படத்தில் த்ரூ அவுட் த மூவி 90% அவர் வெறும் ஒரு டெட் பாடியாக பிணமாக தான் நடிக்கணும். ஆனால் அதுக்கு நடுவில் அவர் அப்பப்போ இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கான ஒரு உடல் வாக இருக்குல்ல, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல,
அற்புதமாக இருந்தது. ரொம்பவே ரொம்ப கஷ்டங்க அது படம் முழுக்க அப்படியே இருக்கிறது. நம்ம நினச்சிக்கலாம் சும்மாடி உட்காந்தே இருக்கணும் ஜாலி அப்படின்னு. ஆனால் இல்லை, உங்ககிட்ட எந்த அசைவும் தெரியக்கூடாது, உங்கள் உடம்புல எந்த விதமான நெளிவும் தெரியக்கூடாது. பட் அதையும் தாண்டி ஒரு இடத்துல சில இடத்துலலாம் அந்த உணர்வை கொடுக்கணும், நீங்கள் உடம்பை சிலுக்கணும், இதெல்லாம் இருக்குது. அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருப்பார். படத்தோட முடிவில் ஒரு விஷயத்தில் அவர் பண்ணுற ஒரு செய்கை வந்துட்டு அவருக்கும் அர்ஜுன் தாஸ்க்கும் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடக்கும். அது பார்க்குறப்போ நம்மளுக்கே ஒரு கண் கலங்குற மாதிரி ஆகிடும். அவரோட நடிப்பும் பிரமாதம். அவரோட நடிப்புக்கு இந்த படம் மேலும் ஒரு மைல்கல்னு சொல்லலாம். மூணாவது மற்ற கேரக்டர்ஸ் வரும்போது ஹீரோயின் சிவாத்மிகா உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அப்படின்ற ஒரு ஹீரோயினாக இல்லாமல் படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரோல் தான். அதை அவங்க ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி சிங்கம் புலியாக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், பூவியாராக இருக்கட்டும், மற்ற எல்லா கதாபாத்திரங்களுமே, அபிராமி அவர்களாக இருக்கட்டும், எல்லா கதாபாத்திரங்களுமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இதில் ஒரு கெட்ட எம்எல்ஏ அப்படின்ற ஒரு கேரக்டர் நம்ம நாசர் வந்திருக்கார், அவருமே சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஸோ கேரக்டர் வைஸ் எந்த ரோலுமே நம்ம வந்துட்டு இந்த ரோல் தேவையா தேவையில்லையான்னு யோசிக்காது. டிஎஸ்டி முதற்கொண்டு அவருமே ஒரு நல்ல மெச்சூரான ரோல் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா கேரக்டர்ஸோட ரைட்டிங்குமே பக்கவாக இருந்தனால அவங்க பெர்ஃபார்ம் பண்ண விதமுமே ரொம்ப திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லணும். அதுக்கடுத்து இந்த படத்தோட இசை, அதாவது இந்த படத்தின் உயிர் அப்படின்றது வந்து இந்த படத்தின் கதை அப்படின்னா, இந்த படத்தின் இதயம்னு நான் சொல்கிறது வந்து ஆப்வியஸ்லி இசையாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பாடல்களையும் தாண்டி இந்த படத்தின் பின்னணி இசை மிகச்சிறந்த ஒரு பின்னணி இசை. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் அந்த இன்டர்வலாக இருக்கட்டும், ப்ரீ கிளைமேக்ஸாக இருக்கட்டும், அங்கே அவங்களுக்கு என்ன உணர்வு அந்த படத்தில் அவங்களுக்கு இருக்கோ அதே உணர்வை நம்மளுக்கு இந்த இசை கலத்திருக்கு, நம்மளுக்கு உணர வச்சிருக்கு. அது ரொம்ப கஷ்டம். அந்த படத்தில் திரையில காண்றது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா அதில் பெரும் பகுதி அதில் நடித்தவங்க, அந்த கதை, அது எழுதின விதம், அது இயக்குனதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட செவி வழியாக வர இந்த இசை ஒரு விஷயம் பண்ணும். அந்த மேஜிக் இருக்குல்ல, அந்த மேஜிக் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த மேஜிக். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சீரியஸாக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மிகச்சிறந்த இசை இமான் அவர்கள்கிட்ட இருந்து மிகச்சிறந்த ஒரு பில்லர் இந்த படத்துக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த படத்தோட ஆர்ட் ஒர்க்ஸ் தனியாக ஒரு கற்பனையில் 2 ஊர்களை காட்டணும், அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக அற்புதமாக அந்த கிராமங்கள் எந்த மாதிரி ஒரு சூழலில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதை ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஆர்ட் ஒர்க்ஸ்க்கு பெரிய ஒரு கைத்தட்டுன்னு சொன்னோம். அதை தாண்டி சினிமாட்டோகிராஃபி மற்ற டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே ரொம்பவே உழைச்சிருக்காங்க. அது எல்லாமே திரையில தெரியுது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேன். எது வந்து இந்த படத்தில் உனக்கு நல்லா இல்லை, பிடிக்கலை அப்படின்னா எனக்கு அப்படி எதுவுமே தோணலை. ஏன்னா அந்த நார்மலாக இந்த மாதிரி ஒரு படங்களில் ஒரு சின்ன குறை இருக்கும். அது என்னென்னா படம் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அந்த ஸ்லோ எதுக்கு அப்படின்னா இது பிளாட் என்ன, இது எதை நோக்கி நவுத்துறாங்கன்றது ஒரு புரிதல் வரதுக்காக அவங்க கதை சொல்கிற விதமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதுதான் இந்த படத்தோட குறையாக மற்றவங்களுக்கு தெரியல. பட் எனக்கு அதுவுமே தெரியல. முதல்ல ஒரு 20-25 நிமிஷம் இந்த படம் போகிறது கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி பொறுமையாக தான் கடத்தி கொண்டு போவாங்க. ஏன்னா ஹீரோவோட மைண்ட் செட் என்ன இருக்குது, காளிவீரரோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குது, இந்த ஊர்க்காரங்களோட மைண்ட் செட் என்ன, இவங்க எல்லாரும் எதுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப ப்ராப்பராக நம்மளுக்கு புரிய வச்சாதான் படம் உங்களுக்கு எண்டு வரைக்கும் உங்களால் வந்து உட்காந்து என்கேஜிங்காக பார்க்க முடியும். ஸோ அதுக்காக அவங்க எடுத்துக்கிட்ட அந்த டைமிங் பரவாயில்ல. பட் அதுவுமே எனக்கு குறையாக தெரியல. ஸோ பெரிய குறைகள்னு இந்த படத்தில் எனக்கு இல்லை. பட் அதை தாண்டி நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் ஒரு சாதாரண ஒரு கற்பனைக்குள்ள ஒரு கிராமம், அப்படி அதுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது நம்ம கடந்து போனாலும் அந்த கிராமம் தான் நம்ம ஊர், நம்ம இருக்கிற வாழ்கிற நகரம், மாநிலம், மாவட்டம், இது வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கே நடக்கிற மத சண்டைகளாக இருக்கட்டும், ஜாதி சண்டைகளாக இருக்கட்டும், மூட நம்பிக்கைகளின் விஷயத்தினால நடக்கிற தவறுகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களுக்கு இவர் வந்து டைரக்டர் வந்துட்டு நம்மளை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்காமல் லிட்ரேச்சரை மாதிரி டைலாக்காக பேச விடாமல் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு கற்பனைக்குள்ளே ஒரு ஊர் எடுத்துக்கிட்டு கடவுள் இருக்குல்ல, இந்த கடவுள் அந்த கடவுள்னு எந்த பேரும் வைக்காமல் ரொம்ப சிம்பிளாக இந்த கடவுள்னு இவங்க நினைக்கிறது வந்து ஒரு ஜோதி, அந்த ஜோதி வந்து இவங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா பண்ணாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாரு. ஸோ இந்த 2 ஊருக்குள்ளுமே வந்து இந்த சாமி அந்த சாமின்னு தான் வரும், அதுலேயும் பேர் வராது. இவங்க ஊருக்காரங்க இவங்க ஊர்களை தொட்டா தீட்டுன்னுவாங்க, ஆனால் எந்த ஜாதியும் உங்கள் பேரும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ மதத்திலையும் பெருசாக இவங்க பிரிவினை காட்ட மாட்டாங்க. இவங்க 2 பேர் மக்களுக்கும் அந்த 2 கல் வந்து விழுந்து அது சாமி ஆனதுக்கப்புறம் ஏற்படுற இந்த ஏற்றத்தாழ்வு தான். ஸோ பெரிய கல்னா பெரிய ஆளுங்க, சின்ன கல்னா சின்ன ஆளுங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே தான் நம்மளை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அந்த மக்களை. ஸோ கற்பனைக்குள்ளே இந்த ஊர் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டினால நம்மளுக்கு இந்த படம் பார்க்குறப்பையும் நம்மளால் இந்த ஊருக்குள்ளே இருக்கிற இந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ்லாம் இதெல்லாம் நடக்குமா, இந்த மாதிரி ஊர்லாம் இருக்குமான்னு யோசிக்க விடாமல் கற்பனைக்கான கதை அந்த அதுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணலாம். பட் அதுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே நேரத்தில் இந்த படத்தோட எண்டு சொன்ன அந்த கருத்துன்றதையும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். அப்படி ஏற்றுக்கிட்டா நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த விஷயங்களெல்லாம் கலைஞ்சிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த லைஃப்பை, அந்த
சுடரை அந்த ஜோதியை நம்ம பார்த்தா லைஃப் நல்லா இருக்கும், அதுதான் கடவுள் அப்படின்ற ஒரு பேட்டர்னில் முடிச்ச விதம், அதை நம்மளுக்கு கன்வே பண்ண விதம் பிரமாதமாக இருந்தது. ஸோ இது வந்து மற்றும் ஒரு ஜெம் விஷால் வெங்கட்டுக்கு. கண்டிப்பாக இதை வந்து திரையில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், மஸ்ட் வாட்ச்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு சில படங்களுக்கு உங்களுக்கு தியேட்டரில் ஒர்க் அவுட் ஆகிற அளவுக்கு ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொல்றதுக்கப்புறம் அடிக்கிறது அது திரைப்படங்களுக்கு செய்கிற மிகச்சிறந்த துரோகம்னு நான் சொல்வேன். ஸோ கண்டிப்பாக இந்த தியேட்டருக்கு போய் பாருங்கள். ஓவராலாக எனக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மஜாவாக இருந்ததுன்னா 100 வந்து நான் 90 கொடுப்பேன். எந்த விதமான பெருசாக குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு திரைக்கதை பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இசை, டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ராப்பராக ரொம்ப யோசித்து உழைச்சிருக்காங்க. அதுக்கான அவுட்புட்டுமே பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 90 மார்க்ஸ், இந்த 10 மார்க்ஸுமே லெஸ் பண்ணணும்ன்றது தான் லெஸ் பண்ணுறேன். மற்றபடி ஒரு சிறந்த படம். பெருசாக லாஜிக்கெலாம் பார்க்காம இவங்க சொல்ல அந்த கண்டென்ட் எவ்வளோ தூரத்துக்கு சொல்லியிருக்காங்கன்றதை பாருங்கள். கொஞ்சம் பொறுமையோடு அந்த படத்தை ஆரம்பத்தில் பாருங்கள், கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல திரைப்படம், வேறு ஒரு விமர்சனம், வேறு ஒரு முன்னோட்டத்தில் உங்களுக்கு சந்திக்கிறேன். விஜய் காதகன். இது நம்ம ஷோ ட்ரீல இருந்து போச்சு. போதும்டா ஓட்டது, ரீல அந்து போச்சு.